ஹலோ லேர்னர். இந்த வீடியோவில் நாம் டிஜிட்டல் டு டிஜிட்டல் கன்வர்ஷன், அதாவது டிஜிட்டல் டேட்டாவை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் நமக்கு லைன் கோடிங் ஸ்கீம்ஸ் நம்ம போன வீடியோ அதுக்கு முந்தின வீடியோலெல்லாம் பார்த்தோம். லைன் கோடிங் ஸ்கீம்ஸில் உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓகேவா? டிஜிட்டல் டேட்டாவை டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அனுப்புகிற ஸ்கீம்ஸ், லைன் கோடிங் ஸ்கீம்ஸில் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். சிக்னல் எலமெண்ட் வர்சஸ் டேட்டா எலமெண்ட் வீடியோ பார்த்தாச்சு. டேட்டா ரேட் வர்சஸ் சிக்னல் ரேட் வீடியோவும் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், அதுலேயும் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் பேண்ட்வித்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாக்கி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம், ஓகேவா? பேண்ட்வித்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம் என்ன அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் சிக்னல், ஓகேவா? டிஜிட்டல் சிக்னல் that carries information, digital signal that carries information is non-periodic, ஓகேவா? is non-periodic அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கோம். அதாவது நான் பீரியாடிக்னா என்ன? அதாவது சிக்னல்ஸ் இப்படி ஒன்று போல் இருந்துச்சுன்னா இது பீரியாடிக், ஓகேவா? இது பீரியாடிக். அதே இது சிக்னல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இதுதான் எனக்கு நான் பீரியாடிக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இப்போ பேசுகிறது எல்லாமே நான் பீரியாடிக் தான், ஓகேவா? ஓகே, நான் பீரியாடிக்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பேண்ட்வித், நான் பீரியாடிக் சிக்னலோட பேண்ட்வித் இருக்குல்ல, அந்த பேண்ட்வித் இன்ஃபைனைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதோட பேண்ட்வித் எப்படி இருக்கும்னா இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் முந்தின வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? இன்ஃபைனைட்னு பார்த்துருக்கோம். தியரிட்டிக்கலாக இது இன்ஃபைனைட், ஓகேவா? தியரிட்டிக்கலி இது பேண்ட்வித் என்னது? இன்ஃபைனைட். ஆனால் நம்ம காம்பவுண்ட்ஸ் தட் ஹேவ் ஸ்மால் ஆம்ப்ளிடியூட் ஸ்மாலாக இருக்கும்போது, நாம் அதை அந்த இன்ஃபைனைட்டில் சில ஆம்ப்ளிடியூட்ஸ் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இக்னோர் பண்ண முடியும். அப்படி இக்னோர் பண்ணும்போது நமக்கு இஃபெக்டிவ் பேண்ட்வித் கிடைக்கும், ஓகேவா? இஃபெக்டிவ் பேண்ட்வித் கிடைக்கும்போது அது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஃபைனைட்டாக இருக்கும், ஓகேவா? ஸ்மாலர் ஆம்ப்ளிடியூட் இருக்கும்போது நாம் அதை இக்னோர் பண்ணுறோம். அப்படி இக்னோர் பண்ணும்போது நமக்கு இஃபெக்டிவ் பேண்ட்வித் கிடைக்கி அது நமக்கு எப்படி இருக்குது? ஃபைனைட்டாக இருக்குது. என்னதான் ஆக்சுவல் பேண்ட்வித் இன்ஃபைனைட்டாக இருந்தாலும், ஓகேவா? ஆக்சுவல் பேண்ட்வித் நம்ம அனுப்புகிற சிக்னலில் ஆக்சுவல் பேண்ட்வித் இன்ஃபைனைட்டாக இருந்தாலும் இஃபெக்டிவ் பேண்ட்வித் எப்படி இருக்குது? ஃபைனைட்டாக தான் இருக்குது. இஃபெக்டிவ் பேண்ட்வித் எப்படி இருக்குது? ஃபைனைட்டாக இருக்குது. ஓகே, நாம் பார்த்தோம் பாட் ரேட். ஒரு டிஜிட்டல் சிக்னலோட பாட் ரேட்டு தான் என்ன டிட்டர்மின் பண்ணும் அப்படின்னா எவ்வளோ பேண்ட்வித் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லும், டிட்டர்மின் பண்ணும், ஓகேவா? அதாவது ஒரு டிஜிட்டல் சிக்னலோட பாட் ரேட், ஓகேவா? பாட் ரேட் தான் என்ன டிட்டர்மின் பண்ணும்? டிட்டர்மின்ஸ் தி ரெக்வயர்ட் பேண்ட்வித். எவ்வளோ பேண்ட்வித் தேவைப்படுதுங்கிறத டிட்டர்மின் பண்ணுவோம், ஓகேவா? ரெக்வயர்ட் பேண்ட்வித். அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பேண்ட்வித் ப்ரொபோர்ஷனலாக இருக்குதுன்னு அர்த்தம். பேண்ட்வித் இஸ் proportional to baud rate. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா பேண்ட்வித் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி பாட் ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு. ஏன்னா ஒரு டிஜிட்டல் சிக்னலில் பாட் ரேட் தான் என்ன செய்யுது? பேண்ட்வித்தை எவ்வளோ பேண்ட்வித் தேவைப்படும் அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணணும். ஓகே, அப்போது மினிமம் பேண்ட்வித் எப்படி இருக்கும் அப்படின்னா, மினிமம் பேண்ட்வித் எப்படி இருக்கும் அப்படின்னா கேஸ் ஃபேக்டர்
ஒஸ்டா பெஸ்ட்டா ஆவரேஜா ஓகேவா. அப்புறம் நம்பர் ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸ் இன்ட்டு 1 பை ரேஷியோ ஆஃப் தி டேட்டா எலிமெண்ட்ஸ் டு தி சிக்னல் எலிமெண்ட்ஸ் இப்படி இருக்கும். அதே இது பேண்ட்வித் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கிவன் கிவன் வந்து பேண்ட்வித் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் டேட்டா ரேட் எப்படி இருக்கும் மேக்ஸிமம் டேட்டா ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா இது அப்படியே கன்வெர்ட் பண்ணி போட வேண்டியதான். இது வந்து இப்படி இருக்குதா. அப்போ என் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சி அந்த இந்த சைடு போகும்போது 1/c 1/r அந்த சைடு போகும்போது ஆர் ஆயிரும். அப்போ 1/c இன்ட்டு பேண்ட்வித் கொடுத்துட்டாங்களா நம்மளுக்கு இன்ட்டு ஆர்லாம் வந்து என்னது மேக்ஸிமம் டேட்டா ரேட்டாக இருக்கும். ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலாலேருந்து நம்மளுக்கு வந்து டேட்டா ரேட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் பேண்ட்வித் கொடுத்துட்டாங்க அப்படின்னா டேட்டா ரேட்டை கண்டுபிடிக்கணும்னா இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலேருந்து தான் இதை டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஒரு சிக்னல் வந்து இருக்குது. ஓகேவா. a signal with L levels. ஓகேவா. L levels actually can carry. ஓகேவா, actually can carry log L base 2 bits per level. ஒரு லெவலுக்கு log L base 2 வந்து கேரி பண்ண முடியும். ஓகேவா. if each level corresponds to one signal, if each level corresponds to one signal element, if each level corresponds to one signal element அப்படின்னா என்ன அர்த்தம், 1/1 ஆர்னு அர்த்தம். ஓகேவா. அண்ட் அஷ்யூம் ஆவரேஜ் கேஸ். ஆவரேஜ் கேஸ் அப்படிங்கிறத நாம் வந்து எடுத்துக்கிறோம். ஆவரேஜ் கேஸ் அண்ட் அஷ்யூம் ஆவரேஜ் கேஸாக இருந்தால் c is equal to 1/2. ஆவரேஜ் கேஸ் கொடுத்துருக்காங்க. c is equal to 1/2 இருந்தால் தென் நம்பர் ஆஃப் டேட்டா எலிமெண்ட்ஸ் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n max is equal to 1/c நம்ம பார்த்த ஃபார்முலா இன்ட்டு b இன்ட்டு r. ஓகேவா. அப்போ 1/c வந்து என்னது, c வந்து 1/2. அப்போ 1/1/2. ஓகேவா. 1/1/2 இன்ட்டு b இன்ட்டு r. ரேஷியோ என்னது கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு, log base 2 log L base 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 1/1/2 வந்து 2 இன்ட்டு b இன்ட்டு log L base 2. இந்த ஃபார்முலா இதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். இந்த ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் டேட்டா ரேட் ஆஃப் தி சேனல். நைக்விஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்த்தது நைக்விஸ்ட் ஃபார்முலா. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். நைக்விஸ்ட் ஃபார்முலா வந்து நமக்கு வந்து n max is equal to 2 into bandwidth into log L base 2. ஓகேவா. அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம லைன் கோடிங் ஸ்கீம்ஸில் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தாச்சு. பேண்ட்வித் வந்து பார்க்குறோம். அந்த பேண்ட்வித் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நான் பீரியாடிக் சிக்னலை கொண்டு போகிறதுனால அது வந்து இன்ஃபைனைட்டாக இருக்கும் ஆக்சுவல் பேண்ட்வித் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஆம்ப்ளிடியூட் ஸ்மாலாக இருக்கும்போது அதை நம்மளால் இக்னோர் பண்ண முடியும். அதனால் எஃபெக்டிவ் பேண்ட்வித் நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஃபைனைட்டாக இருக்குது. அப்படி ஃபைனைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் சிக்னல்கள், ஒரு டிஜிட்டல் சிக்னலை பாட் ரேட்டு தான் வந்து டிட்டர்மின் பண்ணுது எவ்வளோ பேண்ட்வித் தேவைப்படும் அப்படிங்கிறத. அதனால் பேண்ட்வித் வந்து பாட் ரேட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்போது நம்மளோட பேண்ட்வித் மினிமம் பேண்ட்வித் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஓகேவா. c இன்ட்டு n இன்ட்டு 1/r. அப்படி பேண்ட்வித் கொடுத்துட்டாங்க, டேட்டா ரேட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வரையில் நம்ம இந்த ஃபார்முலாவை எடிட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த எண்ணை வச்சுட்டு இந்த சியும் இந்த சைடு கொண்டு போகிறோம், 1/r அந்த சைடு கொண்டு போகும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கிது, n max is equal to 1/c இன்ட்டு b இன்ட்டு ஆர்னு கிடைக்கிது. இந்த பேண்ட்வித் மினிமம் இந்த ஃபார்முலா பாட் ரேட்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இருக்குது. அந்த ஃபார்முலாலேருந்து வந்தது. ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். நாம் ஒரு சிக்னலுக்கு L லெவல்ஸ் வந்து இருக்குது, எவ்வளோ பிட்ஸ் கொண்டு போகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அவங்க.
அப்புறம் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு சிக்னல் எலிமெண்ட் வந்து தேவைப்படுது. ஆவரேஜ் கேஸ் கன்சிடர் பண்ணி நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 2 இன்ட்டு பேண்ட்வித் இன்ட்டு லாகியல் பேஸ்டு கிடைக்குது. இது நைக்வெஸ்ட் ஃபார்முலா நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் இருக்குது. நைக்வெஸ்ட் ஃபார்முலா இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இந்த கேரக்டரிஸ்டிக் இதோட முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் பேஸ்லைன் வேண்டம் டிசி காம்பனன்ட் செல்ஃப் சிங்க்ரனைசேஷன் வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.